ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு புவன்ஸ் வாய்ஸ். நான் புவன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, நான் வந்து தனியாக சரவணா ஸ்டோர்ஸ் போகிறேன். எதுக்கு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு October 1 பர்த்டே வருது. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். வீட்டில் அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளே நாப்பட்ட பாடு இருக்கே. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், ஆனால் நம்ம தனியாக போய் வாங்குகிற ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த பேக் எடுத்துகிட்டு வரணும் நாப்பட்ட பாடு. எதுக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறேன், எதுக்கு ஒரு பேக்கு ஒரு 500 கொண்டு எதுக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறேன், முடியலை. அந்த ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கினா அதை தெரியாமல் கொண்டு வர தான் அந்த பேக்கு கொண்டு போகிறேன். ஆக்சுவலி நான் என்ன வாங்கலான்னு இருக்கேன்னா, ஒரு சாரீ எடுக்கலான்னு இருக்கேன். வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிடைக்குதான்னு பார்க்கணும். வாங்க போகலாம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். நம்ம வந்தால் பஸ்ஸே வர அடி பஸ் வந்துருச்சு. இருங்க, பஸ்ஸில் ஏறி அப்படியே நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டேன். அப்படியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். கடைசியில் நம்ம ஸ்டாப்பும் வந்துடுச்சு. ஸ்டாப் வந்ததும் அப்படியே நான் இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் கடைக்குள்ளே. காய்ஸ், பஸ்ஸில் இறங்கியாச்சு. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா வெயில் இப்படி அடிக்குது. காலையிலே 10:10 ஆயிடுச்சு. வெயில் பயங்கரமாக அடிக்குது. வாங்க போகலாம். சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்தாச்சு. அப்படியே வாங்க நடந்து உள்ளே போவோம். காலையில் 10:10 ஆனால் கூட்டமே இல்லை. ஏன்னா காலையில் நிறையா பேர் வரமாட்டாங்க. மோஸ்ட்லி 11 அந்த மாதிரிக்கு தான் கூட்டம் வரும். ஸோ இதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஏன்னா கூட்டம் இருந்தால் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். எப்படியோ நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்தாச்சு. நல்ல வேளை கூட்டம் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரியே கம்மியாக தான் இருந்துச்சு. காய்ஸ், உள்ளே வந்துட்டேன். பேக்கை டோக்கன் போடணுமா? வாங்க போய் போட்டு போகணும். பேக்கு டோக்கன் போட்டுட்டேன். பேக்கு டோக்கன் போட்டாச்சு. நான் வாட்டுக்கு பேக்கு டோக்கன் போட்டு காசு உள்ளே வச்சுட்டு நான் வாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டேன். மேலே வந்துட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு காசு வச்சுட்டு வந்துட்டோன்னு. காசு மறந்துட்டு பேக்லேயே வச்சுட்டு திருப்பி போய் எடுத்துகிட்டு வரேன். என்னோட ஒரே பண்ணி தான் மறந்துட்டு வந்துடுவேன். எல்லாத்தையும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துருச்சு போல. அப்படி தான் சாரீ செக்ஷன். நான் ஆனால் சில்க் சாரீ எடுக்கலான்ற மைண்ட் செட்டில் வரும். நான் மேலே போயிட்டேன். அப்படியே நானும் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தேன், எந்த சேலைன்னு. கடைசியாக ஒரு சேலை செலக்ட் பண்ணிட்டேன். சேலை செலக்ட் பண்ணியாச்சு. பில் போட்டு அப்படியே ஏதோ கொஞ்சம் முடியுமா அந்த முடியை கொடுத்துட்டு போவோம். கைஸ், இப்போ பில் பே பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுதான் நான் அம்மாவுக்கு எடுத்த சாரீ. கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆகுமா. பில் வாங்கியாச்சு. கொஞ்சம் போய் சுற்றி பார்ப்போம். நான் வந்து வீடியோ எடுக்க முடியல அவ்வளோவா. ஏன்னா சாரீ இருக்கிறனால இந்த மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. நம்ம பாய்ஸ் செக்ஷனுக்கு போய் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். 1/2 hour ஓடணுங்களே ஜாலியாக. பாய்ஸ் செக்ஷன் வந்தாச்சு. அவங்க சும்மா போய் சுற்றி பார்ப்போம். ஒரு டிஷர்ட் பார்த்துருக்கேன். ட்ரையல் பண்ணி பார்ப்போம். இந்த முடி சோட்டா பீம் நிற்க இதை ட்ரையல் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டிஷர்ட் இல்லை வாங்குவோமா? கண்ணாடி போடுறேன். இந்த டிஷர்ட்டையும் பில் போட்டுருவோம். என் வீட்டில் சமாளிக்கணும். என்ன வாங்கணும்னு கேட்டேன். 700 சம்திங் பில் போடுவோம். காய்ஸ், டிஷர்ட் பில் போட்டாச்சு. இன்னும் இந்த சாரீ மட்டும்தான் வாங்கணும். மூடி அவ்வளோவா கவர் பண்ணவே முடியல, பப்ளிக் நிறையா இருக்கனால. நான் வந்து உட்காந்துட்டு எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அம்மா பர்த்டே October 1. அப்போ எப்படி நான் அந்த வீடியோ எங்கள் அம்மாட்ட காமிக்காமல் இருக்கிறது? ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து வீடியோ போட கண்டென்ட்டும் இல்லை. நம்ம இப்போ போட்டால் அம்மா பார்க்காம இருக்கணும். எவ்வளோ சூழ்நிலை நம்மளை சுற்றி பிரச்சனை எங்கே போனாலும் வரும். நான் வந்துட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா வந்து அது லேட் ஆகுன்றாங்க. 1/2 hour ஆகுமா? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ண போய் சுற்றுவோமா கொஞ்சம் நேரம். திருப்பி இந்த பேக்கை டோக்கன் போட்டு திருப்பி போய் சுற்றுவோம். கூட்டம் இருக்கனால வீடியோ எடுக்கவும் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அதனால் வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன். சும்மா பேக் செக்ஷனில் வந்து பேக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது எல்லா பேக்கும். பார்ப்போம். அப்படியே பேக் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கிஃப்ட் செக்ஷன் போய் அங்கேயும் சுற்றிட்டு செப்பல் செக்ஷன் வந்திருக்கேன். சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஷூ கடலே இருக்குது. எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் இருக்குது. 4 நிமிஷம் மாதிரி முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன்.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே வாங்க போவோம், கீழே போயிட்டு நம்மளோட சாரி வாங்கிட்டு போவோம். ப்ரௌனி இருக்குது, அப்படியே சாப்பிட்டு போவோம். தாங்க. இப்போ அதே பிளேஸ் பண்ணிட்டேன். கேக் இருக்குது, சாப்பிட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சாரி வாங்கியாச்சு. கீழே போய் கிஃப்ட் பேக் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் தான். வேறு வேலை இல்லை நம்மளுக்கு. கிஃப்ட் பேக் பண்ண நினச்சா அவங்க வந்து ஆளையே காணும் கிஃப்ட் பேக் பண்ணுறது. அப்படியே நான் வெளியில் வந்துட்டு அப்படியே கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு கிளம்புவோம். அவ்வளோதான், கிஃப்ட் வாங்கியாச்சு. அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு வந்த வேலை. சரி, அவ்வளோதான், வீட்டுக்கு போகிறது தான். வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு தெரியாமல் காப்பாற்றி இந்த வீடியோ முதல்ல பார்க்க விடக்கூடாது. அதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் உங்கள் அம்மா பிடிக்குமோ கீழே ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு அப்படி இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.